ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரேயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சப்பாத்திக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு சிம்பிளான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரெசிபி என்னமோ சிம்பிள் தான், பட் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரேவி வந்து நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் பண்ண போறோம். ஸோ குக்கர்ல 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கம்மியா சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ அதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, இந்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதுல பொடியான இருக்குன்னு 3 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து எந்த அளவு பொடியா நறுக்க முடியுமோ அந்த அளவு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் வந்து வதங்குறதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய், அதாவது சின்ன தேங்காயில ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுல அப்புறமா ஒரு 10 போல சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லி இலை, அதே மாதிரி கொஞ்சமா புதினா, இதோட ஒரு 5-6 முந்திரி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல கசகசா, அது 2 ஊற வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ சைட் பை சைடு நீங்க வெங்காயத்தையுமே அப்பப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய பேஸ்ட் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அது இருக்கட்டும். இப்போ வெங்காயமும் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நான் வந்து ஒரு 3 தக்காளி பழம் வந்து நல்ல பழுத்த பழமா பார்த்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் இதுல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வரணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம்லாம் போகணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்க வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை கூட்டிய குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா கரம் மசாலா அப்புறம் சிக்கன் மசாலா 2லயுமே காரம் இருக்கும். அதனால நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் தான் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே சால்னா தான், சால்னானே சொல்லலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காம செஞ்சிருக்கேன். நீங்க வெஜிடபிள்ஸ் கூட இதில் சேர்த்து செய்யலாம். இல்லை நீங்க நான்வெஜ் செய்யற மாதிரி இருந்தா நீங்க இதில் வந்து சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி நீங்க தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சால்னா வந்து ரொம்ப தண்ணியா வேணும்னா நீங்க தண்ணி அதிகமா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் இந்த கிரேவி டைப்ல தான் செய்யறேன். ஸோ கொஞ்சம் கெட்டியா வேணுங்கிற மாதிரி. ஸோ அதனால நான் இன்னைக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா இதுல வந்து நம்ம முந்திரி கசகசாலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ வந்து இது வந்து நல்ல கொழுகொழுப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால நீங்க உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த சால்னா தண்ணியா வேணுமா இல்லை கெட்டியா வேணுமாங்கிற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த பக்கம் கரெக்டா இருக்கும் எங்களுக்கு.
ஸோ இப்போ நான் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பாருங்க, ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சால்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மேல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம பொடியா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய கிரேவி அல்லது சால்னா எது வேணாலும் சொல்லிக்கலாம், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நல்லா மணக்க மணக்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.